அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து சைக்கிள் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஒரு மாதிரியா யோசிச்சுட்டே போறாங்க அந்த கண்ணாடிக்காரனை பத்தி. அது போக வந்துட்டு நம்ம ரிட்டையர் போலீஸ் இருக்கார்ல, அவரும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்க்கறாங்க. ஏன் என்னாச்சு திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க இந்த விஷயத்தை கேட்கும் அப்படின்னு. இல்ல இந்த மாதிரி காணாம போனவங்க எல்லாருமே ஒரே பேட்டர்ல தான் காணாம போயிருக்காங்க அப்படின்னு. என்னது பேட்டர்னா, என்ன பேட்டர்ன் அப்படின்றாங்க. ஆமா, அவங்க காணாம போன உடனேயே அன்னைக்கே வந்து பார்த்தனா அவங்க போய் பேங்க்ல பணம் எடுத்திருக்காங்க. எஸ், அந்த பர்சனே போய் எடுத்திருக்காங்க. அவங்களோட கிரெடிட் கார்டு செக் எல்லாமே பவுன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பண்ணாலுமே சோ இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு இதுதான் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. அது எப்படி காணாம போறானு திடீர்னு பணத்தை எடுத்துட்டு நான் ஓடி போறவங்களா இருந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் இங்க எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் கேட்டோடனே அவங்க மாதிரியா இருக்கும். ஆமா, எதுக்காக திடீர்னு இந்த விஷயத்தை சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஒண்ணு இல்ல, ஆக்சுவலி வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பாவும் இப்படிதானே காணாம போயிருக்காரு, அதனாலதான் கேட்கறேன் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு அவங்க அப்படியே நேரா வீட்டுக்கு தான் போறாங்க. சோ வீட்டுக்கு வந்தோடனே எப்பயும் போல அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா ஒன்றை ஒரு விஷயம் கேட்கணும். என்னடாமா? ஒண்ணு இல்ல, ஆன்டி மிஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது பணம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு. இங்க பாரு, உங்க ஆன்டி வந்து சொல்ல போனா பேங்க்ல ஒர்க் பண்ணுவா, அவ எந்த ஒரு பணத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே யோசிக்கிறாங்க. அம்மா ஆக்சுவலி ஆன்டி வந்து மிஸ் ஆகல, இல்ல அவங்க எங்கேயோ ஓடி போயிட்டாங்க தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம்மா, போலீஸ் ஸ்டேஷன்லயே அப்படிதான் சொன்னாங்க. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன், தேர்னேன், பட் அவ கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்டுட்டு போது அம்மா எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ஆன்டி மிஸ் ஆனப்ப நீங்க நிறைய பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தீங்க. அப்ப நான் பூனையை வச்சு ஒரு பக்கமா உட்கார்ந்து எனக்கு அந்த விஷயம் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குமா அப்படின்றாங்க. இங்கனக்குள்ள ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க அவங்களுடைய சிஸ்டர் காணாம போயிட்டாங்கன்னு. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த நோட்டீஸை யாரும் பெருசா கண்டுக்க கூட மாட்டாங்க. பட் அந்த இடத்துல ஹீரோ சின்ன வயசா இருக்கிறப்ப அந்த நோட்டீஸ் எடுத்து அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோனியும் பாக்குறாரு. சோ இவர் அப்பவே வந்து நம்ம ஹீரோனியை பார்த்திருக்காங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம்லாம் கிடையாது. அப்படியே ரெண்டு பேரும் பார்த்த வாக்கிலே கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோனிட்ட பேசிட்டு இருந்த அந்த போலீஸ் வந்து இங்க வந்து வர்றாப்ல. யாரா பாருங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ண இந்த போலீஸ் தான். சோ பார்க்க வர்றப்ப வந்துட்டு இந்த நமக்கு பிடிச்ச ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே பேசுறாங்க. சோ அப்பா சொல்றாரு, என்னன்னு தெரியலடா, திரும்பவும் நம்ம வந்து ஏற்கனவே அட்டெண்ட் பண்ண கேஸ் மாதிரியே இப்போ வந்துட்டு நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு. என்னடா சொல்ற, யாரா அப்படின்னு. என்னன்னு ஒரு 60 வயசு ஆளு, ஒரு ஆம்பளை தான். பட் என்னன்னா அவர் கொஞ்சம் ஹேண்டிகேப், அதான் கொஞ்சம் இதா இருக்குது அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு. சரி, அவர் பத்தி டீடைல்ஸ்ல ஏதாவது தெரியுமா அப்படின்னு. அவ்வளவு ஒன்றும் ஸ்பெஷலான டீடைல்ஸ்லாம் எதுவும் இல்ல, நார்மலான பர்சன் தான்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓ அப்படியா அப்படின்னு. இவர் ஒரு மாதிரியா பேசவும் டக்குனு அவரே என்னென்ன உனக்குள்ள இருக்கிற அந்த பழைய டிடெக்டிவ் வெளியே வராம போல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் பேசும்போது டக்குனு இவர் சரி சரி ஓகே ஓகே எனக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. சோ இவர் வந்து டேய் வாடா பேசலாம்டா, அதெல்லாம் முடியாது போடா அப்படின்ட்டு போயிடுறாப்ல. அப்படியே கட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. சோ என்னன்னா நம்ம ஹீரோவோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெளியே இருக்கும்போது திடீர்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு நான் என்ன நடந்துச்சு என்ன பார்த்தேன்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவரும் ஓகே ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய சீஃப் டேய் எங்கடா போற அப்படின்னு. சார் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் சார், போயிட்டு வந்துடுறேன். டேய் எனக்கு இங்க வேலை இருக்கா, ஏன் கூட நீ வர வேண்டிய ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும்டா. சார் சொன்னா கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, இந்த கேஸ்ல ஒரு மாற்றம் இல்லாம இருந்துச்சு, இப்பதான் ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றப்ப அதெல்லாம் முடியாது, நீ கூட வந்தே ஆகணும் அப்படின்றாரு. சரி ஓகே டேய் நீ போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு அவர் நண்பரை அனுப்பியிருப்பாரு. அவரும் வந்து வர்றாப்ல, இங்க அவர் சொன்ன அட்ரஸ்க்கு இங்க வர்றாப்ல. பட் அங்க வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வில்லன் வந்து நம்ம ஹீரோவோட சித்தியை தூக்கிட்டு போயிடுறான். சோ போர்த்தலிரான என்ன பண்றேன்னு தெரியல. ஆனா அங்க இருக்கிற டெலிபோனை வந்து செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா பிளட் தாட்டா இருக்கு. டக்குனு இவர் போன் எடுத்து போன் பண்றாப்ல. டேய் நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்தேன்டா, இங்க யாருமே காணோம்டா, ஆக்சிடென்ட்டா சொல்ல போனா இங்க வேற ஏதோ நடந்துருக்குடா, பிளட் தாட்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பி இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சலாற மாதிரி அவர் டேய் நில்றா சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரத்திட்டே போறாரு. இவர் போடா நான் முடியாதா அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடுறாப்ல. இப்போ என்னன்னா இவர் வந்து திடீர்னு அந்த பழைய ஞாபகத்துக்கு போயிடுவார். இவர் கொஞ்சம் மென்டலி வந்து டிஸ்டர்பா இருப்பாரு. அந்த நேரத்துல தான் இவர் வந்து ஓடுறாரு. இல்ல நம்ம உடனே போய் ஆகணும், என்ன சேதாச்சு அப்படின்னா டேய் நில்றா அப்படின்னு தான் பின்னாடி துரத்தி வந்திருப்பாரு. டேய் என்னடா ஆச்சு சொல்றா அப்படின்றப்ப இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அந்த அம்மா தான் விட்னஸ் ஒரு கொலை நடந்ததுக்கு, சோ அதனால தான் நம்ம போய் பார்த்தாகணும் வா அப்படின்றப்ப டேய் நில்லுடா ஒரு நிமிஷம், அவ இப்போ உயிரோட இல்லையா, அவ செத்து பல வருஷம் ஆச்சுடா அப்படின்னு. என்னடா சொல்ற, அதெல்லாம் இல்லடா அவ சாகலடா, நேத்தாடா எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு. டேய் ஆக்சுவலி ஃபோன் பண்ணது என்னமோ உண்மைதான்டா, ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்றாப்ல. இந்த மாதிரி நான் தான் போனேன், எனக்கு அது கில்ட்டியா தான் இருக்கு, தயவு செய்து புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரை பண்றாரு. அதெல்லாம் இல்ல நீ உடனே வந்து மெடிக்கலுக்கு ஃபோன் பண்ண, நம்ம உடனே போவாங்க அப்படின்னு குடுக்குன்னு ஓடுறாரு. இவரும் வேற வழி இல்லாம பின்னாடியே ஓடுறாப்ல. என்ன பண்றது, அங்க இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி. இங்க நம்ம ஹீரோயினையும் அந்த ஆக்டரையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசி இருக்கும்போது அவங்க கூட சொல்றான் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ஆக போறேன். டேய் போய் அந்த கூப்பனை 3 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு அவர்கிட்ட போய் அதுவும் இங்க போய் ஒர்க் பண்றதுக்காக வாங்கினா ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எனக்கு புரியுது நீ ஏன் கத்துறேன்னு, ஒன்னும் கவலைப்பட வேணாம், நான் என்ன ஆனாலும் சரிதான், நான் கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பா காப்பாத்துவேன், அது மாதிரி நீ உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்து அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இங்க பாரு நீ ஆக்சுவலி என்ன ப்ராமிஸ் கொடுத்த எனக்கு, நான் என்ன ப்ராமிஸ் சொன்னேன் தயவுசெய்து சொல்றியா அப்படின்னு அவர் அப்படியே பாக்குற ஒரு மாதிரி பார்க்காது. அதெல்லாம் முடியாது நான் போயிட்டு அப்படின்ட்டு கொடுக்குன்னு போயிடுறாப்ல. இவங்களை பின்னாடி சொல்லிட்டு போடா
சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க. அவர் எதையுமே சொல்லாம அவர் வார்டுக்கு எனக்கு என்னன்னு முன்னாடி போயிட்டே இருக்காப்ல. அந்த ஆக்டர் பையனும் மேல இருந்து ஜன்னல் வழியா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி கரெக்டா ஜன்னல் கிட்ட வரும்போது அப்படியே பார்த்துட்டு நீ ஒன்னும் கவலையே படாத, உன்னை என்ன ஆனாலும் சரிதான், நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இவனுக்கு ஒரு பக்கம் ஃப்ரெண்டுன்றதை விட வந்துட்டு ஏதோ ஒரு கிரஷ் இருக்கு போல இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படிங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இந்த நீ கேட்ட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்பதான் பாக்குறேன் என்னன்னா ஜெயில அந்த கைதி செத்துருப்பான்ல அந்த ரிப்போர்ட் தான். சோ அதெல்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா இது ஸ்டொமக் பெயின் வந்து அதுக்கப்புறம் தான் இதா இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க இதுலயும் அப்படின்னு. ஆமா ஆமா அதுல வந்து போட்டிருக்கிறதுலாம் உண்மைதான். ஏன்னா உண்மையிலே அவனுக்கு ஸ்டொமக் பெயின் வந்திருக்குது. அதுக்கு அங்க இருக்கிற டாக்டர் வந்து மெடிசனும் கொடுத்திருக்காங்க. பட் அந்த மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் இறந்திருக்கான். இதுல இன்னொரு எக்ஸ்போர்ட்டான டாக்டரை வச்சு நான் எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்துட்டேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது கொஞ்சம் மெடிசன்ஸ்ல சில நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டொமக் பெயினோ வேற ஏதாவது வரும்போது மெடிசன் போடும்போது கொஞ்சம் ஓவர் டேஸ் ஆனா கூட அது வந்து விஷமா வர வாய்ப்பு இருக்குது. பட் இவனோட கேஸ்ல அது மாதிரி தான் இது ஓவர் டோசேஜ் ஆகி தான் அவன் இறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே அவர் சொல்லும்போது அதே அப்புறம் ஓவர் டோஸ் ஆகும். ஒரு டாக்டர் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் அவருக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றது என்ன அளவுன்னு எல்லாமே தெரியும். அது எப்படி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணீங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஆபீஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் அங்க தான் வர்றாப்ல. வந்த உடனே அப்படியே பாக்குறாரு மாதிரி பார்த்துட்டு இவரு மிஸ்டர் காய் இல்லையா அப்படின்னு. சார் அவர் இப்பதான் வெளியே போனாரு, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா. ஒண்ணுல ஒரு ஃபைல் கொடுக்கணும் அப்படின்னு. கொடுங்க சார் நான் கொடுத்துறேன் ஒன்னும் பிரச்சனை, நான் இங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னா. சரி ஓகே பத்திரமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே பாக்குறாங்க என்ன டாக்குமெண்டா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லா டீடைலுமே போட்டிருக்கு அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஆன்ட்டியோட பேருமே அதுல இருக்குது. சோ அதை பார்த்தனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோ வராரா இல்லையா டப்புன்னு வச்சிடுறாங்க. என்னாச்சு மேடம் என்ன விஷயம் அப்படின்னா ஒண்ணு இல்ல டிடெக்டிவ் வந்திருந்தாரு இந்த டாக்குமெண்ட் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா. ஓ இதுவா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுக்கான டீடைல்ஸ் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு சரி ஓகே எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போறேன், நீங்க எப்பயும் போல வேலையை முடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. அதுவும் பாருங்க இவங்க பின்னாடியே போறாங்க. டப்புன்னு கதவை சாத்துறாரு, டம்முன்னு போய் அப்படியே முட்டிக்கிறாங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு எட்டி பாக்குறாங்க. சோ இவர் அப்படியே வந்து கிளம்பி வராரா இல்லையா. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்காரர் இருக்கான் வில்லனு. அவன் அப்படியே பாக்குறான். பார்த்து என்ன சார் இன்னைக்கு கொஞ்சம் வேகமா வேலையை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கு அப்படின்னே. இன்னைக்கு கொஞ்சம் ஆஃப் ஒர்க் அதனால பார்த்தேன். ஆமா நீங்க என்ன ஆக்சுவலி கிளம்பாம இருக்கீங்க, உங்களுக்கு இன்னைக்கு லீவு தானே அப்படின்னே. இல்ல சார் நான் எப்பவுமே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். ஆக்சுவலி ரூம் நம்பர் 307 கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது அதையும் முடிச்சுட்டு தான் கிளம்பு அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. ஓகே ஓகே ரொம்ப ஒர்க்ல வந்து கான்சன்ட்ரேட்டா இருக்கீங்க. ஆமா சார் என்ன பண்றது உங்கள மாதிரி நானும் ஃபேமஸ் ஆகும்ல அப்படின்னு. ஆல்ரெடி நீங்க ஃபேமஸ் தானே ஒரு டாக்டரா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. என்ன எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு. எனக்கு எந்த ஞாபகம் இல்ல சார் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருப்பீங்க சார் அப்படின்னு அப்படியே நேக்கா சமாளிக்கிறாப்ல. ஏன்னா இப்ப இந்த ஆளு டாக்டர் தாங்க, ஆனா வந்து கேட்டா டாக்டர் இல்ல எனக்கு வேலை போச்சு அதனால இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நேக்கா ஒரு இது மாதிரி இருக்காப்ல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரையோ பாக்குறாரு. இவர் பார்த்து அடிக்கடி சில விஷயங்களை விசாரிச்சுட்டு இருப்பாரு போல இருக்கு. ஐயோ நீ மறுபடியும் ஐயோ எத்தனை தடவையா சொல்றது உனக்கு அப்படின்னு. அதெல்லாம் இல்ல உட்காருங்க அவசரப்படாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு. எல்லாமே வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ரூமரா பரவிக்கிட்டு இருக்குது. பட் அந்த ரூமர் வந்து உண்மையா பொய்யான்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அதான் ரூமர்ன்றீங்களா பரவாயில்ல சொல்லுங்க என்னன்னு அப்படின்னு. அந்த டாக்டர் இருக்கார்ல பேக்கியோ அவன் வந்து அவன் ஒய்ஃபையே கொன்னதாக ஒரு இது இருக்கு ரூமர் இருக்கு அப்படின்னு. என்ன சொல்றீங்க அவன் ஒய்ஃபை கொண்டுட்டானா அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு. ஆமா ஆமா ஆனா அது கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகலாம், அவனோட ஒய்ஃபோட பாடி கூட கிடைக்கல, சோ கிடைச்சாதான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்றப்ப அப்பதான் யோசிக்கிறாரு. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிடுறாருன்னா டக்குன்னு அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடும் போது அதுக்கு பதிலா மிளகாவை எடுத்து சாப்பிடறாப்ல. என்னது இது ஒரு மாதிரி காரமா இருக்கு ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே போறாப்ல. சோ இவர் சொன்ன சில விஷயங்களை அவர் யோசிச்சுட்டே வராரு. என்ன அப்படின்னா இவங்க ஒய்ஃப் பேர்ல இருந்த எல்லா டாக்குமெண்ட்டும் இவர் பேருக்கு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் ஒய்ஃபை கொண்டதா சொல்லப்படாது, அதாவது எங்க வச்சு கொண்டான்னு சொன்னாலும் அந்த ஹோட்டலை இவர் வித்துட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய ரெனோவேட்லாம் நடந்திருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டே அவர் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்காரு தெருவில் அந்த ஹோட்டல் பக்கத்துல. இந்த பையன் கரெக்டா வந்து அந்த இடத்துக்கு வரனாலே அப்படியே பாக்குறான். பார்த்தா டாக் வில்லா அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலி ரெனோவேட் பண்ணி வித்தது வில்லாவா தான் வித்திருக்கா. என்னன்னா இது யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற ரூம் தான். சோ அவரோட வீடு தான் இது. அவர் அப்படியே வர்றாப்ல கார் வந்து நிற்கும் போது இவர் பாக்குறாரு. பார்த்து ஹீரோ பார்த்துட்டு நீங்க என்னடா பண்ற டே அதை நான் கேட்க நீங்க என்னடா பண்ற ஆக்சுவலி அந்த கேஸ் விஷயமா நான் விசாரிச்சு வரும்போது எங்கதான் வந்து நின்று அப்படின்னா நான் இங்கதான் தங்கிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்றாரு. சோ அப்பதான் ஒரு விஷயம் புரியுது இங்க தங்கி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேர் ரூம்குள்ள போறாங்க. இவரும் போய் பாக்குறாரு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வா வீட நல்லா வந்து வச்சிருக்கீங்களே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆனா இருந்தாலும் ஒரே ஆளுக்கு இவ்வளவு பேச கொஞ்சம் ஓவர் தான், நல்லா அழகா தான் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பாக்குறாரு. சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க காஃபி சாப்பிட டீ சாப்பிட அப்படின்னு. இல்ல எனக்கு கொஞ்சம் டயட்ல இருக்கு அதனால வித்வுட் கிரீமி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காஃபி சொல்றாரு. ஓகேன்னு போட்டு கொடுக்குறாரு. இவரும் வந்து அப்படியே உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது இவரும் கேக்குறாரு சரி ஓகே நீ வந்து வந்தது வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்னு. இல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆக்சுவலி நான் என்னோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இன்னைக்கு நைட்டு நம்ம இங்க கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நைட்
நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு எப்பயும் போல அங்க வந்து ஆபீஸ்கார டேய் என்னடா இது புது பழக்கம், எனக்கு யாரையும் பக்கத்துல வச்சுக்கிறதெல்லாம் பிடிக்காது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறாப்ல. சார் சொன்னா கேளுங்க சார் அப்படின்னா அதெல்லாம் முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு அடிச்சு பத்தி வராரு. இவர் போனை வேறனே வச்சுட்டு போனோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து போனை கேட்கறாரு இல்லையா. சரி அப்பயாவது உள்ள கூட பார்த்தா இன்னொரு தடவை நீ வந்த உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன் போடா முதல்ல வீட்டுக்கு அப்படின்னு அடிச்சு பத்தி விடுறாப்ல. இப்ப கூட நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லடா, உன் மனசு கல் மனசுடா அப்படின்ட்டு போயிடாப்ல. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போய் சரக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வர்றாங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, பரவாயில்ல நமக்கு டீடைல் வேணும்னா எல்லாமே பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போய் பில்ல போட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வாங்குறாரு. அப்படி வாங்குறப்ப இவங்க கரெக்டா வாங்கிட்டு வெளியே போகும்போது அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு இது இங்கே ரொம்ப ஃபெமிலியரான பேசா இருக்கு, நமக்கு பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு, சரி யாரா இருந்தா என்ன அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பாக்குறாரு. என்னடா இது இன்னைக்கு வந்து தனியா சாப்பிடணுமா தனியா சரக்கு அடிக்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிக்கிறாப்ல, வெக்ஸ் ஆகிக்கிறாப்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனியை காட்டினா நம்ம ஹீரோ வீட்டு வாசல்ல இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ள உட்காந்து எல்லாத்தையும் அந்த டீடைல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே ஏதோ ஒரு இதை வச்சு முடிய வச்சு இது பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க இது வந்து ஸ்மூத்தா இருக்கும் ஹேர் பாக்குறதுக்கு அப்படின்னு, அதை ஆட்டே போட்டு வந்துட்டு இங்க அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு பெல் அடிச்சோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் தான் வந்திருக்கான் போல இருக்கு. டேய் உன்ட்ட எத்தனை தடவை சொல்றது அப்படியே எட்டி பார்த்தோன்னே நீயும் ஹலோ சார் வணக்கம், ஆக்சுவலி நீங்க வேற யாருக்காவது வெயிட் பண்ணீங்களா, வேற யாராவது வர்றாங்களா, எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லையே, அப்ப வந்து உங்களுக்காக தான் சாப்பாடு சரக்குலாம் வேண்டியது கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே இவரும் பாக்குறாரு. ஏன்னா இவருக்கு பிடிச்ச பொண்ணு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு சார், அதான் வந்து சரி பண்ணலாம்னு வந்திருக்கேன். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சிக்கன் கடையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, கொஞ்சம் உள்ள விட்டீங்கன்னா என்னன்னு பேசிடலாம் அப்படின்னு. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாரு. இப்படி இவங்க உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல போன் ரிங் ஆகுதா இல்ல, இவங்க அந்த டாக்குமெண்ட்டையும் பாத்துறாங்க. இன்னைக்கு எப்படியாவது இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சோடனே பாரு உன் போன் ரிங் ஆகுது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு தான் போன் அடிக்கிறாங்க. அடியே எங்கடி இருக்கு, என்னடி சொல்லிட்டு போனேன் உன்ட்ட சாப்பாடு வாங்கிட்டு வந்தாண்டி போனேன், சரக்கு சாப்பாடுலாம் எங்கடி அப்படின்னு கேட்கும்போது என்னது சாப்பிட்டுட்டியா, சரி சரி ஓகே ஓகே நான் வெளியே இருக்கேன், நீ நல்லபடியா தூங்குமா அப்படின்னா என்னது சாப்பிட்டு அடியே நான் பசியோட இருக்கு, கைக்கெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கிறீ, சரிப்பா சரிப்பா நீ போய் பெட்ல தூங்கு நான் அப்புறமா வர்றேன் அப்படின்ட்டு டப்புன்னு கட் பண்ணிடுறாங்க. ஐயோ என்னது இது இவ பைத்தியக்கார மாதிரி பேசுறா, போச்சு போ என் நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீலாவோட இருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்டான காமெடி என்ன தெரியுமா, இவங்க வந்து வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்காக தான் சரக்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது போக வந்துட்டு அவர் டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாராமா. எங்க தான் நீ வேலை பார்க்குற உன்னை பத்தின டீட்டெயில்ஸ் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. நான் ஒர்க் பண்றது உங்க ஏரியால தான், பட் இருந்தாலும் நான் அதை சொல்லக்கூடாது, அது அக்ரிமெண்ட் பிரகாரம் தவறு அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. என்ன அக்ரிமெண்டோ சரி ஓகே, இப்போ எதுக்கு திடீர்னு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு என்னை சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல இல்ல உங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு. இல்ல நான் குடிக்கிற மைண்ட் இல்லை அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. சரி இப்போ நானும் வேணா கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மாறி மாறி ஊத்தி ஊத்தி கொடுத்து வேமா ஒரு போதை ஆகணும் மட்டே ஆகணும், நம்ம அதை எடுத்துட்டு ஓடிடலாம் என்னன்னு பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிறதா இங்க பிரச்சனை. நம்ம ஹீரோனி அப்ப போதை ஆவாங்கல்ல, அப்பையும் பாருங்க நம்ம ஹீரோ கேக்குறாராமா எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்க, சொல்ல போனா நீ வந்து சரியா குடிக்க மாட்டேற, கம்மியா குடிச்சிட்டு நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்றாரு. ஐயா அப்படிலாம் இல்ல, நான் எப்பவுமே இப்படிதான் லைட் லைட்டா தான் குடிப்பேன். யாரு நீ, அது சரித்தேன். இவங்க அப்படியே வீடெல்லாம் பார்த்து வா வீடெல்லாம் சூப்பரா வச்சிருக்கீங்க, சுத்தி பார்க்கலாம் போல இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஒரு சின்ன பூந்தொட்டி இருக்கும், அது பேரை சொல்லி இவங்க கூட்டனே. ஆமா உனக்கு எப்படி இந்த பேர் தெரியும் அப்படின்னு. ஐயோ மாட்டிக்கிட்டேன், ஆக்சுவலி வந்துட்டு ஆன்டி தான் காட்டியிருக்காங்க, பிக்சர் காட்டியிருக்காங்க அதனால தெரியும் அப்படின்னு. ஓ அப்படியா சரி எப்படியோ என்னைய தான் நீ குடிக்க வச்சுட்டு இருக்க, நீ குடிச்ச மாதிரி தெரியல அப்படின்னு. என்ன இப்படி சொல்லிட்டேங்க இருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பயும் பாருங்க அவன் சொல்றாரு இல்ல ஆக்சுவலி நான் யூஸ்வலா நார்மலா குடிப்பேன், குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்போ ஒரு 4-5 பாட்டில் குடிப்பீங்களா, வாங்க வாங்க இன்னைக்கு உங்களுக்கு சரியான மேட்ச் தான் பாத்துருக்கீங்க, நானும் நிறைய குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்துட்டு பாக்குறாரு, பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதாவது அவங்க வீட்டுல நடந்த விஷயம், அதாவது இவங்க அம்மாவை பார்க்க போனது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தது, இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு ஆக்சுவலி என் லைஃப்ல நான் வந்து ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன், என்னோட ஃபேஸை பார்த்து நிறைய பேர் என் அப்பா அம்மா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கேட்பாங்க, நானும் சொல்லுவேன் எனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு. அதுல இருந்து உடனே சாரின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அனுதாபப்படுவாங்க. பட் உங்க வீட்டுல அப்படி இல்ல, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, எனக்கு வந்து எந்த ஒரு அனுதாபம் பண்ணாம நான் தனியா இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு உண்மையிலே அவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு நல்ல அன்பான அம்மா உனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஹீரோனி வீட்டுல காட்டுறாங்க. அங்க வந்து டேபிள்ல அந்த பை இருக்கு, அதை எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டப்பாலாம் இருக்கு. வாவ் பரவாயில்லையே, என் வருங்கால மருமக எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி சாப்பிட்டு முடிச்சு சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது கீழே அந்த ட்ரெஸ் இருக்கு, என்னது எவிடன்ஸ் பேக்ல போட்டு கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வேற என்னமோ இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன அந்த லிப் பாம் அந்த கிரீம் சொல்லுவாங்கல்ல கையில தடவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கிரீம் வந்து இருக்குது. அதை எடுத்து பாக்குறாங்க, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தடவை பார்த்துட்டு ஸ்மெல் எல்லாம் பார்த்து சூப்பரா இருக்கிறே அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சென்ட் கொடுத்துருக்காங்க. சோ ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. ரெண்டு பேரும் அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. இங்க ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு சரி ஓகே எனக்கு போதும் ட்ரிங்க்ஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா டேபிள கிளீன் பண்ணிக்கிறப்ப இல்ல இல்ல நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இவங்க ஹெல்ப் பண்றாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ற பேர்ல கீழே ஒரு இதை போட்டு உடைச்சிடுறாங்க. அதை எடுக்க போய்
போய் அது கையில வந்து வெட்டி விட்டுருதா இல்லையா, பீங்கான் தானே எல்லாமே, சோ வெட்டி விட்டுருது. டக்குன்னு அவர் ஒரு நிமிஷம் கையை தூக்கலாக உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இவர் போய் நான் மறந்து எடுத்தாருன்னு போய் தேடிக்கிட்டு இருக்காரு. இவங்க அந்த கேப்ல வந்து அங்க இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து படிக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வர போக ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மாறி மாறி கேட்க அவங்களும் மறைச்சு வைக்க இப்படியே நடந்துட்டே இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல சரி இப்போ எடுத்துவாங்க அப்படின்னா அங்கிட்டு ஒளி போறாரா இல்லையா, டக்குன்னு இவங்க வந்து அந்த இதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. பார்த்து டீடைல் பார்த்து டக்குன்னு உள்ள எடுத்து வச்சுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே எடுத்துட்டு வராப்ல வந்துட்டு அப்படியே பாக்குறாரு. ஏன் இப்படி பண்ற, கொஞ்சம் பார்த்து இருந்துக்க நம்ம சூதனமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தெல்லாம் வந்து போட்டு விடுறாப்ல. இவர் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரா இல்லையா, அவங்க அப்படியே ஒரு மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னு தெரியல, டக்குன்னு மருந்து போட்டு முடிச்சோன்னே ஆக்சுவலி இப்ப நடக்க போறது வந்து ஆக்சிடென்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி டப்புன்னு போய் அவங்க பாட்டு கிஸ் பண்ணிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதலை வெளிப்படுத்துற விதம் எதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இதோட இந்த எபிசோடை முடிச்சிடறாங்க. ஓகே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.